சமூக வலைத்தளங்களில் மாறி மாறி அடித்துக் கொள்ளும் பார்த்திபன், திரிஷா. அப்படி என்னதான் விஷயம் போயிட்டு இருக்கு? இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? இதுக்கு நடுவுல அவங்களோட ரசிகர்கள் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்படி என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சோ என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் சங்கீதா டிவோர்ஸ். சோ இது வந்து லாஸ்ட் வீக்ல நடந்த ஒரு விஷயம். சோ அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து அப்டேட்டா வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது அப்டேட் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருத்தம் தெரிவிக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுக்கும் மேற்பட்ட ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்க ஒரு பர்சன். சோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் விஷயம் அப்படின்ற ஒரு வெளியில வரும்போது அது கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ Feb 27 or Feb 28 இந்த டைம்ல வெளிவந்த ஒரு விஷயம் தான் இது. ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு எல்லாருக்குமே. அப்படி இருக்க பட்சத்துல மார்ச் 5ஆம் தேதி ஒரு பெரிய ப்ரொடியூசரோட ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் இருந்திருக்கு. சோ அந்த ரிசப்ஷன் டைம்ல விஜயும் திரிஷாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட மேட்சிங்கா அப்படியே ஒரு ட்ரெஸ் மேட்சிங்மே வந்து அது மாதிரி போட்டுட்டு வந்து அந்த வெட்டிங் ரிசப்ஷன்ல வந்து அறிமுகமானாங்க. அதாவது அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கும் போது ஓகே இது கரெக்ட் தான் போல அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிவோர்ஸ்லயே வந்து சங்கீதா ஒரு சில விஷயங்களை ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல இருந்திருப்பாங்க. நடித்து கொண்டிருக்கும் ஒரு ஹீரோயின் கூட வந்து அவருக்கு தொடர்பு இருக்கு, அதனால நான் வந்து இது ஆல்ரெடி கண்டிப்பா தெரிவிச்சேன், பட் ஸ்டில் வந்து அவர் இந்த மாதிரி தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அதுதான் முக்கியமா வந்து சோசியல் மீடியாஸ்ல பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்க பட்சத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுல ஓகே எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த நடிகை இவங்க தான் அப்படின்ற மாதிரி. சோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, கலாட்டா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடந்திருக்கு. அந்த டைம்ல வந்து பார்த்திபன் கலந்துருக்காரு. பார்த்திபனோட இணைந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்கிரீன்ல வந்து ஒரு போட்டோவா வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. சோ அப்படி போட்டு காமிக்கும் போது திரிஷாவோட போட்டோ போட்டிருக்கும் போது பார்த்திபன் சொன்ன ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். குந்தவி வீட்லயே குந்திட்டு இருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டா வந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா அது என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு மார்ச் 6 or 7 அந்த மாதிரி டைம் நடந்திருக்கு. மார்ச் 8ஆம் தேதி வந்து விமென்ஸ் டே. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு சில பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் வீட்டுல தான் இருக்கணும் அந்த மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு பின் பாயிண்ட் ஆயிருச்சு. சோ இவர் வந்து இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி இருந்ததுனால அதனால ஒரு சில விஷயங்கள் வந்து திரிஷாவுக்கு பாதிப்படையுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரத்திலே வந்து அவரோட சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. பார்த்திபன் ரியாக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து திரிஷாவை ரொம்ப பாதிப்படைஞ்சதுனால திரிஷா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, மைக் இருந்தா என்ன வேணா பேசிடணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்ல, மைக் வந்து வெறும் நம்ம என்ன பேசுறோமோ அதை வந்து கத்தி சொல்றதுக்கு மட்டும் தான் உதவும், அது வந்து எதுவுமே டியூன் பண்ணிலாம் சொல்லாது, இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஈவெண்ட்ல நடந்த ஒரு ஆர்கனைசரும் வந்து எனக்கு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ஏன் போட்டோ போட சொல்லி இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, அதனால தான் அவங்க அந்த போட்டோ போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து திரிஷா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ அதை பார்த்த உடனே பார்த்திபனும் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாம மன்னிப்பு கேட்டோமோ தேவையில்லாம வருத்தம் தெரிவிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வீடியோ மாதிரி அவரோட யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருக்காரு. அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருக்காரு. அவர் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது. சோ அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து விஜய் சங்கீதா ஒரு பிரச்சனை, அவர் வந்து இப்போ வந்து பாலிடிக்ஸ் குள்ளேயும் இறங்கி இருக்காரு. அது ஒரு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்க பட்சத்துல இப்ப திரிஷா வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல விஜய் கூட கலந்துக்கிட்டது இது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி வந்து அவர் பாலிடிக்ஸ் குள்ள போயிருக்காரு. அந்த கரூர் விஷயங்களே வந்து நிறைய விஷயங்கள் ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்க பட்சத்துல அதுவும் வந்து அவருக்கு பெருசா பாதிப்படையில, பட் அது ஒரு பிரச்சனை தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாரு. சோ இந்த நிலையில வந்து திரிஷா அந்த ஒரு ஈவென்ட்டுக்கு போய் ஓகே எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, தேவையில்லாம இந்த ஒரு விஷயம் வந்து திரிஷா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு. அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி, நான் வந்து யாருக்கும் காசு கொடுத்தோ இல்ல நான் வந்து யாரோட கட்சிக்கும் வந்து ஆதரவு இல்ல, யாரோ வந்து யார்ட்டையாவது காசு வாங்கி நான் இந்த மாதிரி பண்ண வைக்கணும், யார்ட்டையாவது காசு வாங்கி நான் இந்த ஒரு நடிகைக்காக ஹெல்ப் பண்ணும், இந்த ஒரு நடிகைக்காக நான் எதிர்ப்பு தெரிவிச்சு பேசணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை, அதனால அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் என்னைக்கும் பண்ணவும் மாட்டேன், எனக்கு அது தேவையில்லாத விஷயம், எதிர்ச்சியா வந்த ஒரு விஷயம் தான் அது, அவங்களோட போட்டோ பார்த்த உடனே எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. சோ கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வந்து அந்த வீடியோல வந்து கிறிஸ்டல் கிளியரா வந்து பேசியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். சமுத்திரக்கனி ஒரு படத்தோட பூஜை ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்திருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது டைரக்டர் பாலா, இவரு, அதுக்கப்புறம் இன்னொரு உதயகுமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து 3 பேரும் நார்மலா வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது சமுத்திரக்கனி வந்து ரொம்ப ஆதங்கமா வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாரு. திரிஷா வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தவிர்த்திருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் மேலேயும் ரொம்ப கோவப்பட்டு பேசியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை வந்து 4 செவத்துக்குள்ளேயே வச்சிருந்திருக்கலாம், எதுக்கு தேவையில்லாம வந்து வெளியில எடுத்துட்டு வந்து
வந்து வச்சிருக்கணும், இதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனையா ஆக்கக்கூடாது, யாருக்கு வந்து நீங்க நிரூபிக்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வந்து ஒரு விரக்தியிலயோ ரொம்ப ஒரு ஆதங்கத்திலயும் வந்து பேசியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் சங்கீதா இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் போயிட்டு இருக்க பட்சத்துல எல்லாருமே வந்து ஒரு ஒரு கோணல்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் சங்கீதா அவங்களோட பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களை சார்ந்த நிறைய பேர் சினிமா துறையில இருக்க அவங்களை சார்ந்த நிறைய பேர் வந்து ஒருத்தங்களும் ஒரு விதமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸ்ல வந்து ஆப்வியஸா விஜய்க்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து அவர் கலந்துகிட்ட இந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து கலந்துகிட்டாரு. என்னைக்குமே வாய் திறக்காத இவரு இதை பற்றி ஒரு விஷயங்கள் வாய் திறந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னோட பிரச்சனை, இதோட பர்சனல் லைஃப், இதை வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் நுழைய வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சோ இதெல்லாம் வந்து சரி ஓகே, அவர் ஒரு பக்கம் அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கீதா வந்து மறுபடியும் வந்து கோர்ட்ல மறுமுறையீடு வச்சிருந்திருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஜய் வீட்டுல நீலாங்கரையில இருக்க விஜய் வீட்டுல வந்து எனக்கு அனுமதி வேணும், இந்த டிவோர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும் எனக்கு இந்த அனுமதி வேணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு நீண்டுட்டு போகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி தான் வந்து இதோட ஹியரிங் வச்சிருக்காங்க. சோ அன்னைக்கு மட்டும் தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட வந்து ஏட்டிக்கு போட்டியான பேச்சா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். த்ரிஷா வந்து இவ்வளவு நாளா வாயை திறக்கல. விஜய் த்ரிஷா அப்படின்ற ஒரு பேச்சு வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களா போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்க நிலைமையில விஜய் த்ரிஷா அப்படின்ற ஒரு டாபிக்கு த்ரிஷா வந்து வாயை திறக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ வந்து பார்த்திபன் வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல த்ரிஷாவை பத்தி பேசின ஒரு சில வார்த்தைகள் வந்து த்ரிஷாவை பாதிப்படைத்து த்ரிஷா அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு தெரியுது. ஏன் அந்த விஷயத்துக்குலாம் வந்து த்ரிஷா வாயை திறக்கல, ஏன் அந்த மாதிரி ஒரு சில பேச்சுக்கெல்லாம் வந்து த்ரிஷா வந்து எந்த ஒரு பதிலடியும் கொடுக்காம இப்போ மட்டும் த்ரிஷா ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த பதிலடிக்கு தான் மறுபடியும் வந்து பார்த்திபன் வந்து ஒரு வேற லெவலில் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளெல்லாம் போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, ஆல்ரெடி என்னை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் எனக்கு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சனலான விஷயம். விஜய் சங்கீதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களோட டிவோர்ஸ் விஷயம் அப்படின்ற பார்க்கும்போது அது அவங்களோட பர்சனலான விஷயம். ஸோ அதை பற்றி யாருமே பேசல, அதை பற்றி தனிப்பட்ட கருத்தும் எனக்கு இல்லை, யாருக்கும் இருக்காது. பட் ஆனால் இதுல வந்து ஒரு 3வது மனுஷி வெளியில வராங்க அப்படின்ற போது அவங்கள சுத்தி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் வந்து எல்லாரும் பகிர்ந்துக்கிறாங்க, எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அவதூறா நிறைய பேர் எல்லாரும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாலுமே ஒரு பக்கம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் வெளியில வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. முக்கியமா சோசியல் மீடியால ஒருத்தவங்களும் வந்து ஒரு ஹேஷ்டேக் போட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. சங்கீதாவை பத்தி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, விஜய்க்கு ஆதரவா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, த்ரிஷாவை பத்தி ஒரு பக்கம் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட துன்பத்தை வந்து வெளியில கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரியா இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜய் சங்கீதா அது அவங்களோட பிரச்சனை. பட் ஸ்டில் வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது வெளியில இந்த சினிமா துறையில இவங்களை பற்றி இவங்க 2 பேரும் வந்து அடிச்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு விளையாட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். அவர் ஒரு முக்கிய புள்ளியா இருக்கும் போது இந்த மாதிரி அவங்களோட சோசியல் மீடியால 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு டீசெண்டா அவங்க பர்சனலா பேசிக்கிட்டாலே ஒரு பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் என்னென்ன வருது அப்படின்றது.